السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا، والحمد لله حمدا كثيرا، وسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. فإذا نفخ في الصور فلا أنصاب بينهم يومئذ ولا يتساءلون. فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون، ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون. وقال تعالى: قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى، بل تؤثرون الحياة الدنيا
والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله مولانا العليم. அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனால் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பை நோற்று இரவு நேரங்களில் கூடுதலாக தராவி தொழுது தான தர்மங்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு பாவங்களை நினைத்து அழுது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்கு பெரும் சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருந்தான். அந்த ரமலான் நம்மிடமிருந்து நேற்று சென்று விட்டது. எந்த ரமலான் பல மடங்கு சவாபுகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்ததோ அல்லாஹ்விடமிருந்து பெற்று, எந்த ரமலான் உபரியான வணக்கங்களுக்கெல்லாம் கடமையான வணக்கங்களுடைய நன்மைகளை பெற்று தந்தனோ, எந்த ரமலான் 70 ஃபரலுடைய சவாபை பெற்று தந்ததோ அந்த ரமலான் நம்மிடமிருந்து சென்று விட்டது. அந்த ரமலானை தந்து ரமலானிலே நாம் பாக்கியம் பெற்ற நல்ல அடியார்களாக தௌஃபீக் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பானவர்களே, உங்களுக்குத்தான் தெரியும் உங்களை பற்றி. ரமலானை எப்படி கழித்தோம்? சாதாரணமான காலமாக கழித்தோமா? ரமலானிலும் பாவங்கள் செய்து கொண்டிருந்தோமா? ரமலானிலும் தொழாமல் இருந்தோமா? ரமலானிலும் அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் இருந்தோமா? உங்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இந்த பெருநாள் யாருக்கு என்றால், யார் ரமலானுடைய 30 நோன்புகளை நோற்று அல்லாஹுடைய இன்ன பிற கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி கூலியை பெறுவதற்காக குல் பிஃபதுலில்லாஹ் வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக், அல்லாஹ் சொல்வான், அல்லாஹுடைய ஃபதுல், அல்லாஹுடைய ரஹ்மத், இதை கொண்டு தான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று. உலக ரீதியில் காசுகள் கிடைத்தால், பணங்கள் கிடைத்தால், சொத்துகள் வாங்கினால், வீடுகள் கட்டினால், பதவிகள் கிடைத்தால், பட்டங்கள் கிடைத்தால், பாராட்டுகள் பெற்றால் சந்தோஷம் ஏற்படுகிறதே, அதெல்லாம் உண்மையான சந்தோஷம் அல்ல. இப்படி அல்லாஹ் இபாதத்துகள் செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே, அதுதான் ஃபல் யஃப்ரஹு, அல்லாஹுடைய இந்த ஃபதலை கொண்டு சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களே, இதே தமிழகத்திலே ஒரு சின்ன கூட்டத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா 30 நோன்பை நோர்க்கும் பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் நமக்கெல்லாம் 30 நோன்பை நோர்க்கும் பாக்கியத்தை கொடுத்தான். 30வது இரவிலே தராவி தொழுவதற்குண்டான பாக்கியத்தையும் தந்தான். அன்பானவர்களே, அவர்களை விட நாம் ஒரு நோன்பு கூடுதலாக வைத்திருக்கிறோம், வணக்கங்கள் கூடுதலாக செய்திருக்கிறோம். இதுவும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தான். அன்பானவர்களே, நம்மை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நபி வழியை பின்பற்றுகின்றீர்களா அல்லது காசி வழியை பின்பற்றுகிறீர்களா? நபி
பிறையை பார்க்க சொன்னார்களா? காசி என்ன சொன்னார் என்று கேட்க சொன்னார்களா? எனவே யார் நபி வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் 6ஆம் தேதி புதன்கிழமை பெருநாள் கொண்டாடவும், யார் நபி வழியை பின்பற்றவில்லையோ அவர்கள் 7ஆம் தேதி பெருநாளை கொண்டாடவும், பெருநாளை கொண்டாடுகின்ற இந்த வியாழக்கிழமை கொண்டாடுகின்றவர்கள் நபி வழிக்கு எதிரானவர்கள், நபி வழியை புறக்கணித்தவர்கள் என்பன போன்ற வாசகங்களை எல்லாம் நம்மை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, காசி அவர்களை பற்றி மோசமான கண்ணா பின்னா என்று ஒழுக்கமற்ற அவதூறுகளை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அரசாங்கத்துடைய கைகூலி, அரசாங்கத்துடைய சம்பளக்காரர், அரசாங்கத்துடைய ஊழியர், அரசாங்கத்திற்கு பயந்து அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் அவர் செயல்படுகிறார் என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அரசாங்கத்திலே ஒரே ஒரு பைசா சம்பளம் கூட தலைமை காசி அந்த காலத்தில் இருந்து இருக்கிறார்கள். என்னை போன்ற காசிகள் எல்லாம் சமீப காலத்தில் உண்டானவர்கள். ஆனால் எந்த காசிக்கும் அரசாங்கம் எந்த விதமான சலுகையும் செய்வதில்லை, எந்த விதமான சம்பளமும் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த காசியுடைய இந்த கையெழுத்திற்கு அரசாங்கம் அங்கீகரித்ததின் காரணமாக ஒரு பவர் இருக்கிறது. அரசாங்கத்துடைய அலுவலகங்களில் இந்த கையெழுத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அதை நாங்கள் எல்லாம் பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக. தாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், சின்ன சின்ன விஷயத்திற்காக எல்லாம் இங்கிருந்து பயணம் செய்து சென்னைக்கு சென்று அந்த தலைமை காதி இடத்திலே கையெழுத்து வாங்குவதற்காக எவ்வளோ சிரமங்கள் பட்டீர்கள். ஆகவே விஷயங்களை தெரியாமல் அவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டு கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? எந்த அரசாங்கமாக இருந்தாலும் புதன்கிழமை பெருநாள் வைத்தால் அவர்களுக்கு என்ன, வியாழக்கிழமை பெருநாள் வைத்தால் அவர்களுக்கு என்ன? வியாழக்கிழமை பெருநாள் வைப்பதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா? அன்பானவர்களே, எந்த விதமான லாபமும் இல்லை. உண்மையில் முழு தமிழகத்திலும் எந்த கிராமத்திலும் எந்த நகரத்திலும் எந்த ஊரிலும் வானம் மேகமூட்டமாக இருந்ததின் காரணமாக பிறை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரே ஒரு ஊர், ஒரே ஒரு கிராமம் கடலிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் சென்று ஒரு 6 பேர் கொண்ட ஜமாத் அவர்கள் பிறை பார்த்தார்களாம். அந்த 6 பேரும் தௌஹீத் ஜமாத்துடைய உறுப்பினர்கள். அற்புதமான பிறை, அதிசயமான பிறை. இந்த முழு தமிழகத்தில் யாருடைய கண்ணுக்கும் கிடைக்காமல் அந்த 6 பேருக்கு மட்டும் கிடைத்தது. அந்த 6 பேருடைய வீடியோவை அனுப்பி இவர்களெல்லாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து பிறை பார்த்ததா சொல்கிறார்கள். சத்தியம் செய்து பிறை பார்த்ததாக சொல்லக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் ஏன் மறுக்கின்றீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, நான் அந்த செய்தியை எல்லாம் கேட்டேன். அவர்களில் ஒருவர் சொல்கிறார், 6:52 இருக்கும், 55 வரை 3 நிமிடம் அந்த பிறையை பார்த்தேன். ஆரம்ப கட்டத்தில் அது பிறைத்தானா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் அது பிறைத்தான் என்று நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டோம் என்று. பார்க்கும்போது அது பிறைத்தானா என்று சந்தேகமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாம் சென்று இது பிறைத்தான் என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டோம் என்று சொல்கிறார். இன்னொருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்களை கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் எல்லாம் பிறை பார்த்தீர்களாமே என்று கேட்கும்போது ஆமாம் ஆமாம் அல்லாமே சத்தியமாக நாங்கள் பிறை பார்த்தோம் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார், எப்பொழுது பார்த்தீர்கள்? நீங்கள் பார்க்கும்போது எத்தனை மணி இருக்கும் என்று கேட்டார். 7:50. கொஞ்ச நேரத்தில் இல்லை 7:40 என்றார். இவர் சொன்னார், 7:40? அது இஷாவுடைய நேரம் ஆயிட்டுறேங்க. பக்கத்தில் இருக்கிறவர், என்னப்பா 6:40ன்னு சொல்லு, காதல உழுவு 6:40க்குன்னு சொல்லி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். சில நேரங்களிலே நாவு பிசகுதலாக 6:40 7:40 சொல்லியிருக்கலாம்.
ஆனால் அன்று 6:38க்கு சூரியன் மறைகிறது. 2 நிமிடத்திலே அந்த பிறை தெரிவதற்குண்டான சாத்தியக்கூறே இல்லை. வெளிச்சம் கூடுதலாக இருக்கும். ஆகவே அந்த 6 நபரில் ஒருவர் 6:52 55 வரை என்று சொன்னார். இவர் என்ன சொன்னார்? கடைசியில் தவறை திருத்திக் கொண்டு 6:40 என்று சொன்னார். ஆகவே நாங்கள் அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தனியாக பிறை பார்த்ததின் காரணமாக அங்கிருந்து ஊருக்கு வருவதற்குள்ளால் இருட்டாக ஆகிவிட்டது என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை வச்சாலும் இது எந்த அளவுக்கு சரியான செய்தியாக தெரிகிறது? இப்படிப்பட்ட முன்னுக்கு முரணான பின்னுக்கு முரணான செய்திகளை கேட்டு பிறைகளை ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? அன்பானவர்களே, பார்த்தவர்கள் தௌஹீது ஜமாஅத்துக்காரர்கள், சுன்னத்து ஜமாஅத்துக்காரர்கள் அல்ல. அவர்கள் பார்த்த பிறையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நாம் தனி லைனில் சென்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம்முடைய லைன் சரியில்லை, நம்முடைய பாதை சரியில்லை, நம்முடைய வழி நபி வழி அல்ல, நாங்கள் நடப்பது தான் நபி வழி என்று ஒவ்வொன்றிலும் தனியாக ஆகிவிட்டு நம்மை நபி வழிக்கு முரணானவர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பிறை விஷயத்தில் மட்டும் நாங்கள் பிறை பார்த்தோம், நாங்கள் பார்த்த அந்த பிறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பெருநாள் கொண்டாட வேண்டும் தானே என்று வற்புறுத்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? எத்தனையோ விஷயங்களில் நீங்கள் வேறு நாங்கள் வேறு, நாங்கள் தான் நபி வழியில் இருக்கிறோம், நீங்கள் நபி வழியில் இல்லை என்று சொல்பவர்கள் பெருநாள் விஷயத்திலே வற்புறுத்தி நாங்கள் கண்டதை நீங்களும் கண்டதாக பாவித்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்றால் எப்படி கொண்டாடுவோம்? ஒரு சில வருடங்களாக நாம் கொண்டாடுகின்ற பெருநாளும் அவர்கள் கொண்டாடுகின்ற பெருநாளும் ஒன்றாக அமைந்தது. அன்பானவர்களே, அந்த நேரத்தில் கூட நம்முடைய காசி அவர்களுடைய அறிவிப்பை கேட்டு சுன்னத்து ஜமாஅத்தினர்கள் பார்த்த பிறையை கொண்டு அவர்கள் பெருநாள் கொண்டாடவில்லை. அவர்களுடைய ஜமாஅத்தில் உள்ளவர்கள் பார்த்ததை கொண்டு தான் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். இத்தனை வருடங்களாக எங்களுடைய நாங்கள் பார்த்த அந்த பிறையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அறிவிப்பு செய்திருந்தால் பரவாயில்லை. இத்தனை ஆண்டும் நீங்கள் உங்களுடைய ஆட்கள் பார்த்தார்கள் என்று சொல்லித்தானே அறிவிப்பு செய்தீர்கள். நீங்கள் மட்டும் நாங்கள் பிறை பார்த்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஆனால் எங்களை நபி வழிக்கு முரணானவர்கள் என்று சொல்கின்ற நீங்கள் பிறை பார்த்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அன்பானவர்களே, பிறை விஷயத்திலே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தலைமை காசி அவர்கள் நிறைய சட்டங்கள் தெரிந்தவர். கண்டவர்களெல்லாம் பிறைகள் பார்த்தேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்பானவர்களே, எனவே நாம் அவரிடத்தில் கேட்கிறோம், இந்த வருஷத்திற்கு ஒரு நாள் வருகின்ற இந்த பெருநாள் நீங்களும் நாமும் ஒன்றாக கொண்டாட வேண்டும், ஒற்றுமை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் என்றால் நாம் கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் லொஹருடைய பாங்கு 12:15 சொல்கின்றீர்களே, லால்பேட்டை எல்லா பள்ளிவாசல்களிலும் 1 மணிக்கு சொல்கின்றார்களே, ஒற்றுமை எங்கே போனது? அசருடைய பாங்கு 3:30க்கு சொல்கின்றீர்களே, நாங்கள் எல்லாம் 4:30 4:45க்கு சொல்கின்றோமே, ஒற்றுமை எங்கே போனது? உங்களால் சொல்ல முடியுமா 12:15க்கு பாங்கு சொன்னால்தான் லொஹருடைய தொழுகை கூடும், 1 மணிக்கு பாங்கு சொன்னால் லொஹருடைய தொழுகை கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கே தெரியுமே, இமாம்களில் சில பேர் ஒரு பொருளின் நிழல் 1 மடங்கு வந்தால் அசரின் நேரம் வருகிறது, ஒரு பொருளின் நிழல் 2 மடங்கு வந்தால் அசரின் நேரம் வருகிறது. நம்முடைய இமாம் 2 மடங்கு வந்தால் என்று சொல்கிறார்கள். ஆகவே 1 மடங்கு வந்தால் என்று சொல்பவர்கள் 2 மடங்கு இருக்கும் போதும் அசருடைய நேரம் என்று தான் சொல்கிறார்கள். ஆகவே இத்தனை பள்ளிவாசலில் லால்பேட்டையுடன் சேர்ந்து இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயத்திலும் விதர்ப்பமாக மாற்றமாக நடந்து கொண்டு வருஷத்திற்கு ஒரு நாள் பெருநாள், அந்த பெருநாளிலே ஒற்றுமையை காணோமே, முஸ்லிம்களாக ஆயிற்றே, இப்போது தான் நாங்கள் முஸ்லிம்களாக உங்களுக்கு தெரிகிறதா?
4 மணிக்கு தொழ வேண்டிய அசரை 5 மணிக்கு தொழுதால் மக்ரூஹாவது இருக்கிறதா? எப்படி 4 மணிக்கு தொழுதால் ஃபுல் பவரில் அசர் நிறைவேறுமோ அதை போல 5 மணிக்கு தொழுதாலும் நிறைவேறும், 5:30 மணிக்கு தொழுதாலும் நிறைவேறும். எப்பொழுது என்றால் அந்த சூரியன் மஞ்சளாக ஆகி உற்று பார்க்குகின்ற முறையில் கூச்சம் இல்லாமல் ஆகிவிட்டால் அந்த நேரத்தில் அவ்வளவு கடைசியில் போனால்தான் அந்த அசரை அந்த நேரத்தில் தொழுவது மக்ரூஹாக இருக்கும். ஆகமான நேரத்திலே நீங்கள் சாதாரணமான ஒவ்வொரு நாளுடைய தொழுகைக்கு மாற்றம் செய்து கொண்டு நாங்கள் பிறை கண்டோம், தௌஹீத் ஜமாஅத் நாங்கள் தமிழ்நாட்டிலே பல பாகங்களில் பல ஊர்களில் நாங்கள் பெருநாள் கொண்டாடுகிறோம், பிளவை உண்டாக்கி முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை என்பதை பறைசாற்றி தனியாக நீங்கள் ஈமான் கொள்கின்றீர்களே என்றெல்லாம் கேட்கின்றார்கள். இன்னும் பெருநாள் நோன்பு நோற்பது ஹராம், பெருநாள் நோன்பு நோற்பது ஹராம். நாங்கள் பெருநாள் கொண்டாடும் போது சுன்னத்து ஜமாத்தினர்கள் ஒரு பெரிய ஹராமை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, பெருநாளை பெருநாள் என்று ஏற்றுக்கொண்டு பெருநாளை பெருநாள் என்று ஏற்றுக்கொண்டு நோன்பு நோற்பது தான் ஹராம். நாங்கள் தான் நீங்கள் சொன்ன அந்த பிறையை ஏற்கவில்லையே, ரமலான் முடியவில்லை என்ற அடிப்படையில் தானே நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம். ரமலானுடைய 30வது நாள் நோன்பு நோற்றிருக்கும் போது எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எப்படி அது ஹராமாக ஆகும்? என்ன அழகாக சொன்னார்கள் நபி, 29வது நாளிலே பிறை தெரியவில்லை என்றால் மேகமூட்டத்தின் காரணமாக 30ஐ பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள். பிறை பிறந்திருக்கும், பிறை பிறப்பது வேறு, பிறை தெரிவது வேறு. அன்பானவர்களே, நம்முடைய நபி அவர்கள் பிறை பிறந்துவிட்டால் ரமலான் நோன்பு கடமை, பிறை பிறந்துவிட்டால் ஷவ்வால் பெருநாள் கடமை என்று சொல்லவில்லை. மாறாக பிறையை நீங்கள் பார்த்தால் நோன்பு நோருங்கள், பிறையை நீங்கள் பார்த்தால் நோன்பை விடுங்கள் என்றார்கள். வானத்தில் பிறந்திருக்கலாம், கணித அமைப்பின் பிரகாரம் ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமையே அவர்கள் பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், திங்கள்கிழமை மாலை இத்தனை மணிக்கு அமாவாசையிலிருந்து ஒரு 5 நிமிடம் வெளியே தெரிந்துவிட்டது, எனவே பிறை 1 என்று செவ்வாய்க்கிழமையே அவர்கள் பிறையை கொண்டாடி விட்டார்கள். ஆகவே நபி அவர்கள் பிறை பிறந்து விட்டால் நம்மிடம் பார்த்து கேட்பார்கள், சூரியனை வெளியே வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து எட்டி எட்டி பார்த்து உச்சி சாய்ந்து விட்டதா, சூரியன் உதயமாகி விட்டதா, மறைந்து விட்டதா என்றா பார்க்கின்றீர்கள்? பிறையை மட்டும் பார்க்க வேண்டும் என்று ஏன் அடம் பிடிக்கின்றீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். எவ்வளவு அழகாக சூரியன் மறைந்து விட்டால் என்றார்கள், சூரியன் உச்சிக்கு வந்து விட்டால் என்றார்கள், சூரியன் உதயமாகிவிட்டால் என்றார்கள். அங்கே நபி அவர்கள் சூரியனுடைய விஷயத்தில் பார்த்ததை கொண்டு பார்த்தால் என்ற வார்த்தை சொல்லவில்லை, பிறைக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ், நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், உண்மையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம். அஸ்ஸௌமு சௌமுன் தசூமூன் அல் ஃபித்ரு துஃப்திரூன் சொல்வார்கள். நோன்பு என்பது ஜனங்களே, மக்களே, ஜமாத்தே, நீங்களெல்லாம் ஒன்று கூடி நோன்பு நோக்கின்றீர்களே, அதுதான் நோன்பின் ஆரம்பம். பெருநாள் என்பது நீங்களெல்லாம் ஒன்று கூடி என்று நோன்பை விடுகின்றீர்களோ அதுதான் பெருநாள். இந்த தமிழகத்திலே பெரும்பான்மையான மக்கள் இன்று தான் பெருநாள் என்று முடிவு செய்து ஒன்று கூடியிருக்கிறார்கள். நபியுடைய இந்த ஹதீஸின் படி நாம் பெருநாள் கொண்டாடுகின்றோமே, இது தான் சரியான முறையாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி முக்கியமான நேரங்களிலே நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு இருந்தாலும் கூட இப்படி அந்த காலத்திலிருந்தே எதையாவது கொளுத்தி போட்டுவிட்டு அதற்காக ஒரு 10 நிமிடம் 10 நிமிடமாவது சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்படுகிறது. எனவே ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான குழப்பம் இருந்ததின் காரணமாக சில பேர் அவர்கள் பிறை பார்த்து விட்டார்கள், நாமெல்லாம் எதுக்கு கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததின் காரணமாக ஒரு கொஞ்ச நேரம் நான் இதை தங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பெரும் கூட்டம்
அல்ஹம்துலில்லாஹ் வருஷத்திற்கு 2 தடவை தான் நம்முடைய ஊரிலே வாய்ப்பாக கிடைக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களிடத்தில் ஓதிய ஆயத்துகள் இருக்கிறதே, அதை எட்டி கூட பார்க்க முடியாது போல் இருக்கிறது. அன்பானவர்களே, சில விஷயங்கள், தற்கொலை மன் கதல நஃப்ஸஹு, யார் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உயிரை கொன்று விட்டார்களோ, தற்கொலை செய்து கொண்டார்களோ, அவர்கள் எதை கொண்டு தற்கொலை செய்தார்களோ அதை கொண்டு வேதனை செய்யப்படுவார்கள் கியாமத் நாள் வரை நரகிலும் என்று பெருமானார் கூறியிருக்கிறார்கள். நம்மிடத்திலே உயிர் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறேன். அந்த உயிரை எப்பொழுது நான் கைப்பற்றுவேனோ என்னுடைய மலக்குல் மௌத்தை கொண்டு அன்று தான் நீ வர வேண்டும். அவசரப்பட்டு முடிவு எடுத்து விடாதே. அப்படி முடிவு எடுத்து விட்டால் உனக்கு நிரந்தரமான கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதன் இந்த உலகிலே அவனுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, கவலைகளை, சிக்கல்களை தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்கிறான். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கவலைகள் ஒரு சில மாதங்களில் நீங்கிவிடலாம், அல்லது ஒரு சில ஆண்டுகளில் அகன்றுவிடலாம். ஆனால் தற்கொலை செய்து கொண்டால் நிச்சயமாக தண்டனைக்கு மேல் தண்டனை, வேதனைக்கு மேல் வேதனை. அன்பானவர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் இருந்த இந்த தற்கொலை முஸ்லிம்களாகிய நமக்கு மத்தியில் பரவலாக ஏற்பட்டு விட்டதோ என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே யார் தற்கொலை செய்து கொண்டார்களோ நேராக நரகத்திற்குத்தான் சென்று கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இன்னொரு மசாலா, சிலர்கள் பெற்றோர்களுடைய நாள் என்று ஏற்றுக்கொண்டு நோன்பு நோற்பது தான் ஹராம். நாங்கள் தான் நீங்கள் சொன்ன அந்த பிறையை ஏற்கவில்லையே, ரமலான் முடியவில்லை என்ற அடிப்படையில் தானே நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம். ரமலானுடைய 30வது நாள் நோன்பு நோற்றிருக்கும் போது எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எப்படி அது ஹராமாக ஆகும்? என்ன அழகாக சொன்னார்கள் நபி. 29வது நாளிலே பிறை தெரியவில்லை என்றால் மேகமூட்டத்தின் காரணமாக 30ஐ பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள். பிறை பிறந்திருக்கும். பிறை பிறப்பது வேறு, பிறை தெரிவது வேறு. அன்பானவர்களே, நம்முடைய நபி அவர்கள் பிறை பிறந்துவிட்டால் ரமலான் நோன்பு கடமை, பிறை பிறந்துவிட்டால் ஷவ்வால் பெருநாள் கடமை என்று சொல்லவில்லை. மாறாக பிறையை நீங்கள் பார்த்தால் நோன்பு நோருங்கள், பிறையை நீங்கள் பார்த்தால் நோன்பை விடுங்கள் என்றார்கள். வானத்தில் பிறந்திருக்கலாம். கணித அமைப்பின் பிரகாரம் ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமையே அவர்கள் பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், திங்கள்கிழமை மாலை இத்தனை மணிக்கு அமாவாசையிலிருந்து ஒரு 5 நிமிடம் வெளியே தெரிந்து விட்டது, எனவே பிறை 1 என்று செவ்வாய்க்கிழமையே அவர்கள் பிறையை கொண்டாடிவிட்டார்கள். ஆகவே நபி அவர்கள் பிறை பிறந்து விட்டால் நம்மிடம் பார்த்து கேட்பார்கள், சூரியனை வெளியே வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்து உச்சி சாய்ந்து விட்டதா, சூரியன் உதயமாகி விட்டதா, மறைந்து விட்டதா என்றா பார்க்கின்றீர்கள்? பிறையை மட்டும் பார்க்க வேண்டும் என்று ஏன் அடம் பிடிக்கின்றீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். எவ்வளவு அழகாக சூரியன் மறைந்து விட்டால் என்றார்கள், சூரியன் உச்சிக்கு வந்து விட்டால் என்றார்கள், சூரியன் உதயமாகிவிட்டால் என்றார்கள். அங்கே நபி அவர்கள் சூரியனுடைய விஷயத்தில் பார்த்ததை கொண்டு பார்த்தால் என்ற வார்த்தை சொல்லவில்லை, பிறைக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ், நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், உண்மையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம். அஸ்ஸௌமு சௌமுன் தசூமூன் அல் ஃபித்ரு துஃப்திரூன் சொல்வார்கள். நோன்பு என்பது, ஜனங்களே, மக்களே, ஜமாத்தே, நீங்களெல்லாம் ஒன்று கூடி நோன்பு நோக்கின்றீர்களே, அதுதான் நோன்பின் ஆரம்பம்.
பெருநாள் என்பது நீங்களெல்லாம் ஒன்று கூடி என்று நோன்பை விடுகின்றீர்களோ அது தான் பெருநாள். இந்த தமிழகத்திலே பெரும்பான்மையான மக்கள் இன்று தான் பெருநாள் என்று முடிவு செய்து ஒன்று கூடியிருக்கிறார்கள். நபியுடைய இந்த ஹதீஸின்படி நாம் பெருநாள் கொண்டாடுகின்றோமே, இது தான் சரியான முறையாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி முக்கியமான நேரங்களிலே நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு இருந்தாலும் கூட இப்படி அந்த காலத்திலிருந்தே எதையாவது கொளுத்தி போட்டுவிட்டு அதற்காக ஒரு 10 நிமிடம் 10 நிமிடமாவது சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்படுகிறது. எனவே ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான குழப்பம் இருந்ததின் காரணமாக சில பேர் அவர்கள் பிறை பார்த்து விட்டார்கள், நாமெல்லாம் எதுக்கு கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததின் காரணமாக ஒரு கொஞ்ச நேரம் நான் இதை தங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பெரும் கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் வருஷத்திற்கு 2 தடவை தான் நம்முடைய ஊரிலே வாய்ப்பாக கிடைக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களிடத்தில் ஓதிய ஆயத்துகள் இருக்கிறதே, அதை எட்டி கூட பார்க்க முடியாது போல் இருக்கிறது. அன்பானவர்களே, சில விஷயங்கள், தற்கொலை மன் கதல நஃப்ஸஹு, யார் தன்னுடைய நஃப்ஸை தன்னுடைய உயிரை கொன்று விட்டார்களோ தற்கொலை செய்து கொண்டார்களோ, அவர்கள் எதை கொண்டு தற்கொலை செய்தார்களோ அதை கொண்டு வேதனை செய்யப்படுவார்கள் கியாமத்து நாள் வரை நரகிலும் என்று பெருமானார் கூறியிருக்கிறார்கள். நம்மிடத்திலே உயிர் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை இந்த உலகத்திலே பிறக்கச் செய்திருக்கிறேன். அந்த உயிரை எப்பொழுது நான் கைப்பற்றுவேனோ என்னுடைய மலக்குல் மௌத்தை கொண்டு அன்று தான் நீ வர வேண்டும். அவசரப்பட்டு முடிவு எடுத்து விடாதே. அப்படி முடிவு எடுத்து விட்டால் உனக்கு நிரந்தரமான கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதன் இந்த உலகிலே அவனுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, கவலைகளை, சிக்கல்களை தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்கிறான். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கவலைகள் ஒரு சில மாதங்களில் நீங்கிவிடலாம் அல்லது ஒரு சில ஆண்டுகளில் அகன்றுவிடலாம். ஆனால் தற்கொலை செய்து கொண்டால் நிச்சயமாக தண்டனைக்கு மேல் தண்டனை, வேதனைக்கு மேல் வேதனை. அன்பானவர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் இருந்த இந்த தற்கொலை முஸ்லிம்களாகிய நமக்கு மத்தியில் பரவலாக ஏற்பட்டு விட்டதோ என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே யார் தற்கொலை செய்து கொண்டார்களோ நேராக நரகத்திற்குத்தான் சென்று கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இன்னொரு மசாலா, சிலர்கள் பெற்றோர்களுடைய வயது முதிர்ந்த அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஹிதுமத் செய்கிறேன் என்ற நிலையில் தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் அது யாராவது ஒரு ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுத்து கொண்டு டாக்டரிடம் அழைத்து சென்று அந்த அத்தாவுடைய அம்மாவுடைய பிரியத்தை பெற்று கடைசியில் அவரிடம் இருக்கின்ற அந்த சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொள்கிறார்கள். இதுவும் நடக்குகிறது. ஒரு மசாலா தெரியுமா? எந்த வியாதியில் ஒருவர் மரணம் அடைகிறாரோ அந்த வியாதியில் இருக்கும்போது அந்த கடைசி கட்டத்தில் யாருக்காவது அவர் சொத்துக்களை எழுதி கொடுத்தால் இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் அந்த எழுதி கொடுத்த அந்த சொத்து செல்லாது. பதிவு செய்திருக்கலாம், ரிஜிஸ்டர் செய்திருக்கலாம், ஆனால் அது ஹராமான சொத்து. அந்த வீடாக இருக்கட்டும் அல்லது வயலாக இருக்கட்டும், யாருக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது அவரை பொறுத்து ஹராமான சொத்து தான். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. இன்று நிறைய பெற்றோர்கள் ஏமாந்து போய் தங்களுடைய பிள்ளைகளில் யாராவது ஒருவருக்கு கடைசி கட்டத்தில் எழுதி கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். இந்த நிலை மோசமானது. நன்றாக இந்த மசாலாவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சாயத்தார்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த வியாதியில் அவர் மரணம் அடைகிறாரோ அவர் எழுதி கொடுத்ததற்கு பின்பு அவருக்கு ஷிஃபா கிடைத்து
நாம் எழுதி கொடுத்ததை அவர் உணர்ந்து அவர் இருந்தார் என்றால் அது ஹலாலாக ஆகிவிடும். அவர் அதே படுக்கையில் அதே பெட்டிலே இருந்து ஒரு 5 நாளைக்கு முன்பு கையெழுத்து போட்டார், பதிவு ஆபீஸுக்கு சென்று இப்போது 5வது நாள் மௌத்தாகிவிட்டார் என்றால் அந்த சொத்து அவர் எழுதி கொடுத்தாலும் அது பொது சொத்து தான். அவருடைய வாரிசுகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அது நிச்சயமாக அது சேர்ந்து தான் ஆகும். 3வது ஒரு மசாலா, பெற்றோர்கள் இருக்கும்போது அந்த பெற்றோர்களில் பல மகன்கள் இருக்கும்போது ஒரு மகன் மரணம் அடைந்து விடுகிறான். அன்பானவர்களே, இடையில் பேசாதீர்கள், தயவுசெய்து என்னை பாருங்கள். மசாலா சொல்லும்போது கவனமாக கேட்டால்தான் புரியும். ஒரு தந்தை உயிருடன் இருக்கிறார். அந்த தந்தைக்கு 2-3 மகன்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மகன் தந்தை இருக்கும்போதே மௌத்தாகிவிட்டார். அந்த இறந்து போன மகனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். சொத்தை பங்கிடும்போது இந்த மகன்கள் இருப்பதின் காரணமாக பேர பிள்ளைகளுக்கு கிடைக்காது. காரணம், அத்தாவுக்கு மிக நெருக்கமானவன் மகன் என்பதின் காரணமாக பேர பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, பெற்றோரே, நீங்கள் பெற்ற பிள்ளைகளில் ஒருவர் மரணமடைந்து விட்டால் அந்த மரணமடைந்த பிள்ளைகளுக்கு, மரணமடைந்த மகனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய சொத்திலிருந்து வசியத்து செய்துவிட்டு செல்லுங்கள். ஹயாத்தாக இருக்கின்ற மகன்களை அழையுங்கள். பிள்ளைகளை, என்னுடைய சொத்து இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இந்த வயல் இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் பங்கு கிடைக்கும். ஆனால் என்னுடைய இந்த பேர பிள்ளைக்கு கிடைக்காது. நான் உங்களிடத்தில் வசியத் செய்கிறேன், இந்த வீட்டை இந்த பேர பிள்ளைக்கு கொடுத்து விடு, இந்த வயலை இந்த பேத்திக்கு கொடுத்து விடு, அல்லது பங்கு போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை உன்னுடைய மரணமடைந்த அண்ணனுக்குரியதாக ஆக்கி நினைத்து அந்த அண்ணனுடைய தம்பியுடைய பிள்ளைக்கு கொடுத்து விடு என்று வசியத்து செய்யுங்கள். அதை எழுதி கையெழுத்தும் வாங்கிவிடுங்கள். இப்படி நீங்கள் சென்றால் நல்ல பாட்டனார், உங்களுடைய கடமை நிறைவேற்றினீர்கள். ஒரு கால் அன்பானவர்களே, அந்த பாட்டனார் அதை செய்யவில்லை என்றால் இருக்கின்ற அண்ணன் தம்பி ஃபத்வா கேட்க வருவார். ஹஜ்ரத், எங்கள் அத்தா மௌத்தா போயிட்டார், எங்கள் அண்ணன் முதல்லையே மௌத்தா போயிட்டார், அண்ணனுக்கு 3 புள்ளவ இருக்குது, நாங்கள் 2 பேர் இப்போ அண்ணன் தம்பி ஹயாத்தா இருக்கிறோம், அக்கா இருக்கிறோம், தங்கச்சி இருக்கிறோம், சொத்து எப்படின்னு சொன்னால் சொத்தை நாங்கள் அந்த மௌத்தா போன அண்ணனுக்கு பங்கு போட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த சின்னத்தா பெரியத்தாக்கள் மரணமடைந்த அந்த அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை படிக்க வைப்பது, அவர்களை கல்யாணம் செய்வது, அவருடைய வாழ்க்கை ஆதாரங்களை அவர்களுக்கு திரட்டி தருவது கடமையாக இருக்கிறது. சொத்து அண்ணனுக்கு இல்லை என்று தெருவில் விட்டுவிடக்கூடாது. பாட்டன் இருந்தால் பேரப்பிள்ளைகளை பாட்டன் காப்பாற்ற வேண்டும். பாட்டன் இல்லை என்றால் பெரியாத்தா சின்னாத்தா காப்பாற்ற வேண்டும். எத்தனையோ பணக்காரர்கள் பெரியாத்தா என்று சொல்கின்றார்கள், எத்தனையோ பணக்காரர்கள் சிறியாத்தா என்று சொல்கின்றார்கள். ஆனால் எத்தனையோ தம்பிகள் பரதேசிகளாக, முசாஃபர்களாக, ஏழைகளாக இருக்கிறார்கள். அந்த பெரியத்தாவும் சிறியாத்தாவும் யார் யாருக்கோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வறுமையில் இருக்கின்ற தம்பியை அவர்கள் கவனிப்பது இல்லை. மௌத்தா போன அந்த தம்பியுடைய அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளை, எப்படி ஒரு அண்ணன் தன்னுடைய பிள்ளையை அவன் வளர்க்கின்றானோ, போஷிக்கின்றானோ, படிக்க வைக்கின்றானோ, அதை போன்று மரணமடைந்த அண்ணனுடைய பிள்ளையை வளர்ப்பது, போஷிப்பது, படிக்க வைப்பது, திருமணம் செய்ய வைப்பது இந்த பெரியாத்தா சின்னத்தாவின் மீது கடமையாக ஆகும். உங்களுடைய மனதிலே, என்னுடைய மனதிலே நாம் கை வைத்து இதில் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறோம் என்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகமே கதி, ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், மடிந்தோம் என்று சில பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைப்பும் இருக்குதோ என்ற அந்த நிலை ஏற்படுகிறது.
ஆகவே மறு உலகத்தை பற்றி ஒரு சின்ன ஆயத், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டால், ஃபலா அன்சாப பைனஹும், அங்கே அவர்களுக்கு மத்தியில் உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எதுவும் பயன் தராது. ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வலா யதஸாஅலூன், நலம் விசாரித்து கொள்ள மாட்டார்கள். மறு உலகிலே அண்ணன் போகுவார், மகன் வருவார், அத்தாவை பார்ப்பார், எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா, நிலைமை எப்படி இருக்குது என்றெல்லாம் அவர்கள் விசாரித்து கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்திலே நாம் கஷ்டப்பட்டால், நாம் சிக்கலில் சிக்கிவிட்டால், என்ன கடுமையான கல் நெஞ்சம் உடையவர்களாக இருந்தாலும் நம்முடைய உறவினர்கள் சில பேர் கை தூக்கி விடுவார்கள். அங்கே அந்த நிலைகளெல்லாம் இல்லை. ஃபார்மாலிட்டிக்காவது நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, எப்படி உடம்பு இருக்குது என்றெல்லாம் கேட்போம். அந்த ஃபார்மாலிட்டி விசாரணை கூட வலா யதஸாலூன். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அங்கே எது வெற்றி தரும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் தொழுத தொழுகை, நாம் நோற்ற நோன்பு, நாம் கொடுத்த ஜகாத், நாம் செஞ்ச ஹஜ்ஜி, நாம் கொடுத்த தர்மம், மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து செய்த சேவை, இது தான் நன்மையுடைய தராசிலே இருந்து கனமாக ஆகி வெற்றி பெறுவோம். அங்கே சொந்த பந்தம் எதுவும் உதவாது. ஆனால் நம்முடைய நல்ல அமல்கள் அங்கே உதவும், வெற்றி பெறுவோம். ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, கெட்ட அமல்கள் இருந்தால், மோசமான அமல்கள் இருந்தால், பிறரை ஏமாற்றிருக்கிறோம், மோசடி செய்திருக்கிறோம், புறம் பேசியிருக்கிறோம், மற்றவர்களை கேவலமாக கருதியிருக்கிறோம், 5 நேரம் தொழுவதில்லை, நம்முடைய நிலை இதுதான் என்றால், ஃபமன் ஹஃபத் மவாஸீனுஹு உலாயிகல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே பெரும் நஷ்டத்தை உண்டாக்கி கொண்டார்.